இப்போ 2 பேர் தான் போய் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கியிருக்காங்கன்னா அப்போ அந்தளவுக்கு நம்ம ஊரில் சட்டம் இருக்குது. மக்கள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தற்சமயம். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இப்போ கடைசியில் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் உருவாகியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. குற்றவாளியை பிடிச்சிக்க சரியான தீர்ப்பை வழங்கணும். பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. பொதுமக்கள் நடக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க. ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கே காவலருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. ஏபிபியின் தமிழ் வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் இரவு மர்ம கும்பல், அதாவது 2 நபர்கள் கூடிய மர்ம கும்பல் உள்ளே நுழைந்து காவலர் பால்பாண்டி என்பவரை தாக்கி காவல் நிலையத்தில் உள்ள பொருட்களையும் தாக்கி வெளியே காவல் நிலையத்தில் பூட்டு போடும் அளவிற்கான பிரச்சனைகளை செய்து தப்பியோடியுள்ளனர். விசாரணையில் இது முன்விரோத பகை காரணமாக பிரபாகரன் என்ற கொலை குற்றவாளி இதனை செய்ததாக தற்போது தகவல் கிடைத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து மதுரை மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க. போனவரே அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. 2வது பெண்கள் இப்போ ஈரோடு பக்கம்லாம் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. அதையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி எந்த ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லை. பாலியல் பலாத்காரம் ரொம்ப நடக்குது தற்சமயம். இதுக்கு மக்களுடைய ஆதங்கத்துக்கு இப்போ நடக்கின்ற ஆட்சி என்ன செய்ய போகிறது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இது மேலும் மேலும் வந்தான்னா இதை விட விபரீதமான கேஸுகள் எல்லாமே வரத்தான் செய்யும். மக்கள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தற்சமயம். இப்போ பெரும்பாலுமே இப்போ நம்ம பார்க்குற இப்போ டிவின்னு போட்டோம்னாலே எடுத்தோடனே மூதாட்டி கொலை, பெண்கள் கற்பழிப்பு, எதுக்கு எடுத்தாலும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இப்போ கடைசியில் பார்த்தா போலீஸ் தான் மக்களுக்கு பாதுகாப்புனாங்க. இப்போ கடைசியில் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் உருவாகியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். கல்லுப்பட்டியில் போலீஸ் நிலையத்தை 2 பேர் போய் போலீஸே அடித்து இது பண்ணியிருக்காங்க. அதை கேட்க ஆர்பி உதயகுமார் தான் போயிருப்பார் போல். அங்கே பார்த்தா அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்களாம். இது எப்படி பார்க்குறதுன்றனே தெரியாத சூழ்நிலை இருக்குது. தவறான செயல். குற்றவாளியை போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்குள்ளே அடித்தது ரொம்ப தவறு. குற்றவாளிகள் சரியான நடவடிக்கை எடுத்து தான் இது நல்லாயிருக்கு. பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. பொதுமக்கள் நடக்கிறதுக்கு அச்சப்படுறாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கவலைக்கிடமாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கே காவலருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. பொதுவாகவே இப்போ நீங்கள் இந்த விஷயம் நேற்று நடந்த விஷயம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா காவலருக்கே இந்த நிலைமைனா பொதுமக்களுக்கு எப்படி இதாகும், அதை பார்த்து நம்ம ரொம்ப பயந்ததாக தான் இருக்க வேண்டியதாக சூழ்நிலையாக உருவாகி இருக்குது. அதான் இந்த அளவுக்கு அப்போ இப்போ 2 பேர் தான் போய் ஸ்டேஷனே அடிச்சு நொறுக்கியிருக்காங்கன்னா அப்போ அந்தளவுக்கு நம்ம ஊரில் சட்டம் இருக்குது. போலீஸ் யாருமே சரியில்லைண்ணா. உண்மையிலேயே ரொம்ப இதாக தான் போய்கிட்டு இருக்கு. கேட்க போன ஆர்பி உதயகுமாரையும் கைது பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில.